1 ஸ்டாட்ஸ் 1க்கு யூனிவர்சிட்டி பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு 5 யூனிட் இருக்கு. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் நமக்கு நிறைய தியரி இருக்கு, ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் மட்டும் படிக்கணுமானா கிடையாது. நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ கரண்ட் சப்ஜெக்ட் கோட் வந்து நமக்கு 120 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 120 125 அந்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் வரைக்கும் இதே சப்ஜெக்ட் தான் வேற கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. SP3AA அப்படின்ற பேட்டர்ன்ல இருக்கும். அதையும் சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் 1 மேத்ஸ் 2 மாதிரி கிடையாது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் தியரி. ஸோ தியரியும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சம்ம மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுனா பேப்பர் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பேப்பர் வந்து ரொம்ப சிம்பிளான பேப்பர். இங்கே கான்செப்ட் எல்லாம் ஓனாகவே நம்ம படிச்சுட்டு புரிஞ்சதை கூட நம்ம எழுதிக்கலாம் ஓன் வேர்ட்ஸில். அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. சரி, யூனிட் 1ல பாருங்க, தியரி. 2 மார்க் கம்ப்ளீட்டாக தியரியாக தான் இருக்க போகுது. 5 மார்க்ல வந்து தியரியும் இருக்கும், ப்ராப்ளமும் இருக்கும். எல்லா சாப்டருக்கும் இதுதான். 5 மார்க்ல தியரியும் இருக்கும், ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன இருக்குன்னா, டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு கேட்கலாம், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்னு கேட்கலாம். ரெண்டு ஒன்று தான். டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா. இது டிஃப்ரென்ஸ். அதுக்கான இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டோட பிளேலிஸ்ட்லயும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லயும் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கோங்க. தென் சென்சஸ் சர்வே தனியா கேட்கலாம், சென்சஸ் அண்ட் சாம்பிள் சேர்த்து கேட்கலாம், இல்லைன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்சஸ் சர்வே அண்ட் சாம்பிள் சர்வே அப்படி கேட்டிருக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, எப்படியெல்லாம் டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம், பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டானா என்ன, இல்ல பிரைமரி செகண்டரிக்கான டிஃபரன்ஸ் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ். அதே யூனிட்ல ப்ராப்ளம்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேட்டா கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட்ல நமக்கு தியரி, 2 மார்க் ஃபுல்லா தியரி, 5 மார்க்ல தியரி பிளஸ் ப்ராப்ளம். தியரியில என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, இதெல்லாம் கேட்கலாம். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டால வந்து நமக்கு லைன் சார்ட் வந்துடும். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வந்து நமக்கு கர்வ், பார் டயக்ராம், பை சார்ட், கார்டோகிராம் அதெல்லாம் வந்துடும். 1D 2D அதெல்லாம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வந்துடும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல லைனு, ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ் அதெல்லாம் வரும் நமக்கு. இதுல ப்ராப்ளம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதுல 10 மார்க் கொஸ்டின்லாம் நமக்கு தியரியும் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளமும் இருக்கும். ஆகிவ்ஸ் கர்வ்லாம் நமக்கு ப்ராப்ளம்ல வரும். ஆகிவ் கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையுது, ஃப்ரீக்வன்சி கர்வ் வரையுது, சம்டைம்ஸ் டேட்டா கொடுத்துட்டு பார் சார்ட் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படியும் நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ராப்ளம். அண்ட் யூனிட் 3ல இருந்து நம்ம வந்து இங்கே தான் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. இந்த அடுத்து வர 3 யூனிட்ல நம்ம ஃபார்முலாவும் தரவா இருக்கணும். ஸோ 2 மார்க்குக்கான குட்டி குட்டி தியரி அண்ட் அதோட ஃபார்முலா. இங்கேயும் எல்லாமே ப்ராப்ளம் அண்ட் தியரி ரெண்டுமே படிக்கணும், ஃபார்முலாவும் படிக்கணும். இதுல தியரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் மீன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் மீடியன், இல்ல மோடு, இல்ல ரைட் அபவுட் மீன், ரைட் அபவுட் மீடியன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் குட் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. குட் ஆவரேஜ்னா நமக்கு 5 பாயிண்ட் தான் இருக்கும். அது 5 மார்க்ல கேட்டாலும் அதுதான், 10 மார்க்ல கேட்டாலும் அதுதான். சம்ஸ் வந்து இதுல 10 மார்க்ல பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் மீன், மீடியன், மோடு சேர்ந்தே இருக்கும். ஸோ தனியா கேட்கறத விட, தனியானா 5 மார்க்ல இருக்கும், 3 சேர்ந்தே ஒரு 10 மார்க் கொஸ்டினா இருக்கும் இங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல நமக்கு அகைன் ஃபார்முலா, ப்ராப்ளம், தியரி எல்லாமே படிக்கணும். இங்க என்னென்ன டாபிக் இருக்குன்னா, ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன். இந்த 4 டாபிக்கான தியரி கான்செப்ட் படிக்கணும், ஃபார்முலா தரவா இருக்கணும். சம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் நமக்கு சம்மா தான் வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன். மீன் டிவியேஷன் வந்து கொஸ்டின் பேப்பர்ல ரைட் அபவுட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் அபவுட் மீன் டிவியேஷனும் வரலாம், சம்ஸும் வரலாம். ஓகே, லாஸ்ட் சாப்டர்ல நமக்கு 2 டாபிக் தான் இருக்கு, கார்லேஷன்
ரேங்க் கார்லேஷன். இது இந்த டாபிக் எல்லாம் இதுல வந்து 5 யூனிட்டுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கொடுத்துட்டேன் நான். சம்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனாலும் பேப்பர் கிளியர் பண்ண முடியாது, தியரி மட்டும் படிச்சுட்டு போனாலும் பண்ண முடியாது, ரெண்டும் சேர்ந்து தான் படிக்கணும். ஸோ இங்க வந்து 5 மார்க்ல தியரி பிளஸ் ப்ராப்ளம். ஏன்னா ரைட் அபவுட் கார்லேஷன், ரைட் அபவுட் ரேங்க் கார்லேஷன் அப்படியும் கொஸ்டின்ஸ் இருக்கு, சம்ஸும் இருக்கும். ஸ்கேட்டர் டயக்ராம்னு ஒரு டாபிக் இருக்கு, அது தியரி. இது வந்து கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் எல்லாமே. இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் 1 to 5 E1Bன்றது நவம்பர் 23 கொஸ்டின் பேப்பர். இதுல ஃபுல்லாவே நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே, ரைட்டு, டிஃபைனு 2 லைன்ஸ்ல எழுதுனா போதும். இப்போ இங்க பாருங்க 5 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. மொத்தம் நமக்கு 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 5 கீழே 2 7 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல எத்தனை வந்து சம்மா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 3 வந்து சம் இருக்கு, 4 வந்து தியரி கொஸ்டினா இருக்கு. ஸோ தியரி கொஸ்டினுக்கும் இங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதுக்காக தான் இது காட்டுறேன். நாமினல் டேட்டானா என்ன, ஆர்டினல் டேட்டானா என்ன, டிவிஷன்ஸ் ஆஃப் பை சார்ட்டை பத்தி கிளியரா எழுதுறது அது ஒரு ப்ராப்ளம். மீதிஸ் கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் தான். அது மாதிரி 10 மார்க் பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு கம்ப்ளீட் தியரி, சென்சஸ் மெத்தட், சாம்பிளிங் மெத்தட் பத்தி எழுதுறது கம்ப்ளீட் தியரி கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பார் சார்ட், செகண்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க, பார் சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பார் சார்ட்ல இருந்து அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். தேர்ட், அதுலயே இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு நமக்கு, ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஒரு பார் சார்ட், ஒன்னு ஃப்ரீக்வன்சி பாலிகன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 22ல. இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு 2 தான் தியரியா இருக்கு. 23rd கொஸ்டினும் இந்த 20 தான் தியரியா இருக்கு, மீதி எல்லாம் நமக்கு சம்ஸா தான் இருக்கு. இப்ப இந்த கார்லேஷன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும். 10 மார்க்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும், அதுக்கு முன்னாடி வருஷம். ஆனா இங்க வந்து நீங்க உங்களோட 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, டிஸ்பர்ஷன், டைப்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் டிஸ்பர்ஷன் பத்தி எழுதுங்க அப்படின்றது 10 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பத்தி எழுதுங்கன்றது 10 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. ஸோ இப்படி 10 மார்க்ல கேட்டாங்கன்னா அதை பத்தி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, ஃபார்முலா 2 மார்க்ஸ்ல படிச்சது என்ன தெரியுமோ எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி எழுதணும். இங்க பாருங்க ஃபுல்லா தியரி, இது அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர், ஐ திங்க் April 24. எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லயும் ஃபுல்லா தியரி, ஒரு சம் கூட இல்ல. 10 மார்க்லயும் ஃபுல்லா தியரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே தியரி வந்தது, ஒண்ணு கூட நமக்கு சம்மா வரலன்னா சம் மட்டும் படிச்சுட்டு போனவங்க ஃபெயில் ஆயிடுவோம். அதனால தியரியும் படிச்சு ரீட் பண்ணியாவது வச்சுக்கோங்க. கேட்டா அதை சொந்தமா எழுத தெரியற அளவுக்கு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க.